வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து பாதிக்கலாம். வணக்கம் சார், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன். வணக்கம், நல்லா இருக்கேன் சார். அடுத்த விஷயம், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற இந்த சமூக ஊடகத்துல வந்த பெரிய அளவுல பேசப்பட்ட விஷயம் இன்னைக்கு வந்து அந்த தடை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஃபாலோயர்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அதை பத்தின குற்றச்சாட்டுமே இருக்கிறாங்க. ஜனநாயக உரிமைகளை வந்து பாரதிய ஜனதா வந்து அடக்குமுறை மூலமா செய்யலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் குற்றச்சாட்டும் வச்சிருக்காங்க. இந்த எழுச்சி தன்னெழுச்சியாக வந்ததா அல்லது ஒரு டீப் ஸ்டேட் சொல்றாங்களே அந்த மாதிரியான ஒரு உள்நோக்கம் கொண்ட அமைப்பினால உருவாக்கப்பட்டதா உங்களுடைய பார்வை? இல்லைங்க, ஏதோ ஒரு ஒரு இதுல இருக்குது, ஒரு சந்தேகம் அது மேல வருது. காரணம் என்னன்னா, இந்த அபிஜித் திப்கேங்கிறவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் அவர் என்னவோ பத்திரிகை தொழிலில் இருந்தார். அப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார். கேஜ்ரிவாலுக்கு அட்வைசராக இருந்தார். அப்புறம் பல வெளிநாட்டு என்ஜிஓடெல்லாம் தொடர்பு இருக்குது. ஆனால் அவர் வந்து ஆச்சரியம் என்னன்னா, இப்போ பாருங்க, அவரே தான் சொன்னார், தடை வந்துருச்சு, என் வெப்சைட் மூடி போச்சு, அப்படி இப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட எக்ஸ் ஹேண்டில் வேணால் ஏன்னா எக்ஸ் வந்து அதை மூடிட்டாங்க, ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கம்ப்ளைண்ட் போயிருக்கு. பட் அவரோட மெயின் வெப்சைட்டை அவரே மூடிட்டு ஒரு தன் மேலே ஒரு ஃபோக்கஸ் திருப்பி அது போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே கலப்புறாருங்கிறாங்க. ஏன்னா அவர் வெப்சைட்டை மூடினது நமக்கு ஒன்றும் சம்பந்தம், ஏன்னா அமெரிக்காலேருந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு, நமக்கு ஒன்றும் இது இல்லை. பட் அவரோட இது இருக்கு பாருங்க, அப்ரோச் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் சேத்துராமன். என்னன்னா, எப்போ வந்து ஒரு கட்சியை தேர்தல் நீங்கள் தோக்க முடியல உங்களால். பிரதமர் மோடி இருக்கிறவர் பாருங்க, அகில இந்திய லெவலில் பிஜேபியை வீழ்த்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது, பல காரணங்கள். அதை தவிர்த்து இப்போ மேற்கு வங்காளத்தில் கிடைச்சிருக்கிற ஒரு மாபெரும் வெற்றி, நினைச்ச பார்க்க முடியாத ஒரு வெற்றி. அந்த வெற்றிக்கு பிறகு இந்த சில சக்திகள், இந்தியாவோட வளர்ச்சிக்கு எதிர்த்து இருக்கிற சக்திகள், அவங்க நினைக்கிறாங்க, சரி என்ன பண்ணா திருப்பி நம்ம அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ண முடியும். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ இப்போ தமிழ்நாட்டில் விஜயோட வெற்றி வச்சுன்னு ரொம்ப சர்ச்சை ஆயிட்டு இருக்கு. தமிழ் வெற்றி கழகம் ஒரு சோஷியல் மீடியாலே மிதந்து வந்தது, நீச்சலே போடலை, எதிர் நீச்சலே செய்யாத ஒரு கட்சி, ஒரு சோஷியல் மீடியா பூஸ்டில் அது ஆட்சி பிடிச்சிருச்சு அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் உள்பட பல இந்த தேர்தலில் இவர் அதிமுக தலைவர் இபிஎஸ் கூட அப்படிதான் நினைக்கிறார். ஸோ அப்போ என்ன தோணுதுன்னா, சரி இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் ஆல் இண்டியா லெவலில் பண்ண முடியுமா, அது எப்படி பண்ணலாம், யங்ஸ்டர்ஸ் எப்படி அரசுக்கு எதிர்த்து திருப்ப முடியும். ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து நீட் எக்ஸாமுக்கு அப்புறம் பாருங்க, மாணவர் மாணவிகள்லாம் வருத்தத்தில் இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பரீட்சை எழுதிட்டு வந்தான்னா அது திருப்பி கேன்சல் ரீடெஸ்ட்னா என்ன சங்கடம். நீங்களே ஒரு ப்ரொஃபஸர், உங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் திருப்பி எக்ஸாம், ஒரு எக்ஸாம் கொடுக்குறதே வேர்த்து கொட்டும், அடுத்த எக்ஸாம்னா எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதனால் ஒரு அதிருப்தி இருக்குது. அப்புறம் தொடர்ந்து இந்த லீக்கு பாருங்க, இது 2ஆம் முறை ஆயிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது, ஒரு அன்ஹாப்பினஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன, அது சுத்தமாக உண்மையை சொல்ல போனால் நம்ம கல்வி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படிப்பு கிடையாது, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் விழுந்துருச்சு, குவான்டிட்டி அதிகமாகிடுச்சு. நிறைய காலேஜ் இருக்குது, அது இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இது இருக்குது. ஆனால் மெடிக்கல் போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கட்டும், இல்லை மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் பரவாயில்ல, ஏன்னா ஜேஇ மூலமாக இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஒரு ஜேஇ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் அட்மிஷன்லாம் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சீட்ஸ் எல்லாம் வேக்கண்ட்டாக இருக்குது பல இடத்துல. ஏன்னா அதுவும் ப்ரைவேட் காலேஜஸில் சீட்ஸ் அப்படியே போகிறது, அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிற சீட்ஸ் கோ பெக்கிங், யாராவது எடுத்துக்க மாட்டாங்களான்னு இருக்குது, அப்படி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டை வச்சுட்டு பிரச்சனை வேறு மாதிரி. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பிரகாரம் நீட்டு வந்துச்சு, அது எல்லா இடத்துலையும் அமலாச்சு. தமிழ்நாட்டில் தனியார் காலேஜஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு நீட்டுக்கு எதிர்த்து ஒரு கிளப்பி விட்டாங்க. ஏன்னா அது அந்த இது, அதாவது என்ன சொல்லுவது,
கேபிட்டேஷன் ஃபீக்கு எதிர்த்து தானே இந்த தீர்ப்பே வந்துச்சு இல்லை. ஸோ அதுக்கு அது ஒரு விதமான ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. அது முன்ன மாதிரி வசூல் பண்ண முடியல இந்த தனியார் மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறவங்க. ஸோ அதனால் அவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ யூஜிசி ஒரு கைட்லைன்ஸ் போட்டாங்க. இந்த ஜாதி அடிப்படையில் ஏதாவது பல்கலைக்கழகத்தில் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு அது எப்படி இருக்கணும். இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ரியாக்ஷன் ஆயிடுச்சு. அதாவது என்ன, இப்போ யார் வேணால் எந்த பொழி போட்டு போயிடலாம், அந்த பொழி போட்டால் அவங்க மேலே ஆக்ஷன் கிடையாதுன்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டாங்க. அதில் ஒரு அதிருப்தி பல மாநிலங்களில், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அதுவும் பிஜேபி மேலே அவங்களுக்கு. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பக்கம் இப்போ பாருங்க, வேலை இல்லா திண்டாட்டம் ஒரு பக்கம் வேலை இருக்குது, ஆனால் படித்தவங்களுக்கு அது ஸ்கில் இல்லை, தேர் அன்எம்ப்ளாயபிள். பிடெக் டிகிரிங்கிறாங்க, இன்ஜினியரிங் பற்றி சுத்தமாக ஒன்றும் தெரியல. ஸோ தனியார் நிறுவனங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி ஹையர் பண்ணுவாங்க? இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது. பிடெக்னு சொல்லிக்கிறாங்க, எம்டெக் கூட சொல்லிக்கிறாங்க, ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கூட அவங்களுக்கு அதில் இது இல்லாமல் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ சமீபத்தில் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா ரோஜ்கார் மேளா பிரதமர் ஒரு இது நடத்தினார். இது 47 இடங்களில் நடந்தது. மத்திய அரசு தரப்பில் வேலை வாய்ப்புகள், அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கறது, இந்த மேளா மாதிரி ஒரு ஃபேர் விழா, வேலை கொடுக்குற விழா. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா இந்த தரம் 51,000 கேண்டிடேட்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பெரும்பாலும் ரயில்வேஸு, ஹைவேஸு, அப்புறம் சில மெடிக்கல் செக்டர், இதெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்பு தொடர்ந்து ஒரு இஷ்யூ இருந்துகிட்ருக்கு. இதுவரை இந்த மாதிரி ரோஜ்கார் மேளா மூலமாக அவங்க சொல்வது என்னென்னா 12 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ வேலை வாய்ப்பு இன்னொரு பிரச்சனை. பட் இதில் என்ன இப்போ திருப்பி இந்த கரப்பாம்பூச்சி பார்ட்டிக்கு வரும்பொழுது என்னன்னா, இது ஒரு தமாஷ் தான். இது ரியல் பார்ட்டி இல்லை. ஆனால் இதை ஒரு சட்டாயர் மாதிரி பண்ணி அந்த உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஹியரிங் போது சீஃப் ஜஸ்டிஸ் நம்ம சூரியகாந்த் அவர் ஒரு பர்டிகுலர் கேஸில் ஒரு வக்கீல் டெல்லி ஹைகோர்ட் ஜஸ்டிஸ்க்கு எடுத்து வந்தான். இந்த மாதிரி எனக்கு சீனியர் அட்வொகேட் டெசிக்னேஷன் வரல, அங்கே ஏதோ கிளுபடி இருக்குது, தில்லுமுல் இருக்குன்னு பெரிய குற்றச்சாட்டு. அது சுப்ரீம் கோர்ட் நீங்கள் இன்னொரு ஜட்ஜஸுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அதை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் அவர் கடுமையாக விமர்சித்து சொன்னார், இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, என்ன வேறு வேலை இல்லையா உங்களுக்கு, வேலை இல்லாதவங்களாம் இப்படி வந்துடுறாங்க, என்ன ஆர்டிஐங்கிறாங்க, ஆக்டிவிஸ்ட்டுங்கிறாங்க, ஏதாவது ப்ராஜெக்ட் தடுக்கிறதுங்கிறாங்க, இது என்னது இது, வி ஆர் நாட் கோயிங் டு என்டர்டெயின் திஸ். கரப்பாம்பூச்சி மாதிரியும் இந்த ஒயிட் ஹேண்ட்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார். அதுக்கு பிறகு இதை பிடிச்சின்னு, ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவர் பண்ணது ஆர்டரில் இல்லை, ஒரு ஓரல் அப்சர்வேஷன். அதை பிடிச்சிட்டு எப்படி வேலை இல்லாதவாளெல்லாம் கரப்பாம்பூச்சின்னு சொல்லலாம்? அதாவது நடந்தது வேற, அவர் சொன்னது வேற, அதை கனெக்ட் பண்ணிட்டு வேற மாதிரி பண்ணி அதை பரப்புறதுக்கு சிஸ்டம் ரெடியாக காத்துட்ருக்கு. அந்த சிஸ்டத்தை நடத்துகிறவர் யார்? அந்த சிஸ்டம் பின்னாடி இருக்கிறவா யார்? அந்த சிஸ்டம் ஏன் அமெரிக்காலேருந்து ஆப்ரேட் பண்ணுறது? அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டோடனே அது பிச்சுட்டு போச்சு. அது 21-22 லட்சம் ஆள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்ம கேள்விப்படுறதுனா நிறைய பேர் பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து இருந்து. இந்தியாவில் கரப்பாம்பூச்சி பற்றிய பாகிஸ்தானில் இருக்கிற கரப்பாம்பூச்சிக்கு என்ன கவலை? இல்லை பங்களாதேஷ் கரப்பாம்பூச்சிக்கு என்ன கவலை? அப்போ கரப்பாம்பூச்சிகள்லாம் ஏன் ஒன்றா சேர்றது? ஸோ இது பின்னாடி ஏதோ இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் அது பின்னாடி சிஐஏ இருக்குது, ஒரு டீப் ஸ்டேட் இருக்குன்னு அப்படிலாம் நான் கற்பனையில் போகிற விரும்பலை. ஆனால் கட்டாயமாக நீங்கள் அது நடக்கிற செயல்முறையெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு இருக்குது. அப்போ இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு பணம் தேவையில்ல. இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் பணம் தேவைங்க, பணம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஸோ இது பின்னாடி யாரோ பணம் செலவழிக்கிறாங்க. அப்புறம் இதை அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு, அதை ரீட்வீட் பண்ணுறதுக்கு, அது பின்னாடி இது பண்ணுற, அதுக்கு எல்லாத்துக்கும் பணம் இருக்குல்ல. இப்போ சோஷியல் மீடியாவில் பணம் இருக்குது. அது பிரசாந்த் கிஷோரும் பீகாரில் ஜன் ஸ்வராஜ் பண்ணி காமிச்சார். இப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டிலையும் இப்போ இந்த கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு புது
பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1000 2000 3000 ஏதோ கொடுத்து இதை ரீட்வீட் பண்ணுங்க, இதை ரீல் போடுங்க, இதெல்லாம் நடக்குது. இது அரசாங்கத்துக்கு தெரியுது, உளவுத்துறைக்கு தெரியுது. ஆனால் தொடர்ந்து யார் பின்னணி, வெளியிலேருந்து பணம் வருதா, இதெல்லாம் கேள்வி வருது. ஆனால் இந்த கரப்பாம்பூச்சி பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கன் கரப்பாம்பூச்சி, இந்தியாவோட கரப்பாம்பூச்சி இல்லை இது. இதுல மோதிக்கு பிடிக்காதவங்க, இவன் சில பேர் காங்கிரஸுக்கு பிடிக்காதவங்க கூட. ஏன்னா காங்கிரஸ் முதல்ல நினைச்சது இது பிஜேபிக்கு எதிர்த்து இருக்கு, முழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிர்த்து இல்லை, இது காங்கிரஸையே அஃபெக்ட் பண்றது. அப்புறம் இந்த இந்த சரி நம்மளால முடியல, மோதி எதிர்க்க முடியல, இந்த கரப்பாம்பூச்சி பார்ட்டியாவது எதாவது பண்ணட்டுமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அதுவும் தவறு. அந்த மாதிரி ஸ்பேஸை விட்டுட்டீங்கன்னா கரப்பாம்பூச்சி உங்களையும் சாப்பிட்டு போடும். ஏன்னா சேத்துராம முதல் முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியில் உட்காந்து வச்சது யாரு? பிஜேபி தடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ். ஷீலா தீட்சித்தை, எந்த ஷீலா தீட்சித் எதிர்த்து அப்போ நடத்த கேம்பெயின் பண்ண அரவிந்த் கெஜ்ரிவால், அது தேர்தல் வந்த பொழுது 2015 தேர்தல், அந்த தேர்தல் வந்தபோது என்ன பண்ணாங்க, அவருக்கு மெஜாரிட்டி இல்லை புது பார்ட்டிக்கு. அப்போ காங்கிரஸ் என்ன நினைச்சிச்சு, பிஜேபியை தடுக்கணும், பிஜேபி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. இப்போ சொன்னாங்களே தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு கொல்லப்புறமா வந்துடும், இப்படி வந்துடும், அப்படி வந்துடும். இந்த பிஜேபி பூதத்தை காமிச்சு காங்கிரஸ் சப்போர்ட் கொடுத்துச்சு. இப்போ நான் விமர்சனம் பார்க்கும்போது சேத்துராமன் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருந்தது, அது அந்த ஆர்எஸ்எஸோட கிரியேஷன் தான் கெஜ்ரிவால். அதாவது காங்கிரஸோட விழிவுக்கு காரணம் என்னங்கிறது என்னெல்லாமோ காரணம் சொல்கிறாங்க. இப்போ உதயநிதி கூட சொல்கிறாரு, இப்போ தான் கண்டுபிடிச்சாராம், அமித்ஷா மோடி ஜெயிக்கிற காரணம், பாஜக ஜெயிக்கிற காரணம் இது அவங்க இல்லை, பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணம் மோடி இல்லை, அது காரணம் காங்கிரஸ். புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் கரப்பாம்பூச்சி தான் நினைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு கரப்பாம்பூச்சி. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அதனால் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது. பட் அதே நேரத்தில் இது ஒரு பெரிய அரசியல் ஆரம்பிட, ஏன்னா இது ஒரு வேடிக்கை, ஒரு செட்டாயரில் ஆரம்பிச்சது. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஆனால் அதே நேரத்தில் இது பின்னாடி என்னங்கிறது விசாரணை நடந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கலப்பி விட்டு இதில் பாருங்க, இந்த ஃபிலிம் பாலிவுட்டில் இருக்காங்க, டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாருக்கு மோதியை பிடிக்காது, மோதி எதிர்த்து இருக்கிறவங்க இருக்கா, அவங்கெல்லாம் இதை நாங்களும் சேர்ந்துட்டோன்னு போடுறாங்க. ஆனால் சும்மா கரப்பாம்பூச்சின்னு பார்ட்டி வச்சுன்னா இந்த இந்த ஆட்சியை நீங்கள் அசைக்க முடியாது. கிரவுண்டில் போய் பண்ணணும், அதுக்கு இந்த நேரம் கிடையாது, இதுவும் கிடையாது. அது இப்போ பாருங்க, ஃபீல்டு பாலிட்டிக்ஸ் இல்லாமல் போகிறது. ஃபீல்டில் போய் நீங்கள் கேம்பெயின் பண்ணாங்க தான் வர முடியும். சேத்ராபன் சார், அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் சார். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அளவிலான வெற்றி, அதாவது தனி பெரும்பான்மை இல்லாட்டா கூட ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற அளவுல தாவேகா தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்சிருக்கு. திமுக ஒரு எதிர்கட்சி அளவிலான அளவுக்கு தேர்தல் வெற்றியை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லையோங்கிறது அவங்களுடைய சமீப கால பேச்சுக்கள்ல இருந்து புரியுது எனக்கு. என்னன்னா, மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, திமுக தலைவர், எங்களுடைய கருணையினாலதான் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியே அமைஞ்சிருக்கு. அதாவது அவர் யார சொல்றாருன்னா அவங்களோட கூட்டணி கட்சிகளை சொல்றாரு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, அவங்க குடும்ப உறுப்பினர்கள்ல குறிப்பா திரு மு.க. அழகிரியோட மகள் கயல்விழி விஜயை சந்திக்கிறாரு, கட்சியில இணைகிறாரு. ஏற்கனவே அவருடைய பதவியேற்பு விழாவில் அவங்க பங்கு பெற்றதை எல்லாரும் காட்டினாங்க, நம்மளும் பார்த்தோம். இந்த சூழ்நிலையில திமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தாவேகா ஒரு பெரிய அளவிலான கட்சியாக வளரும் பொழுது திமுகவோட சூழ்நிலை, ஏற்கனவே அதிமுகவோட நிலை என்னங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு. அடுத்த தேர்தலில் அதிமுக ஒண்ணு இருக்குமாங்கிறதே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்தது. இந்த சூழல்ல திமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? விஜய் எதை நோக்கி போகிறார்? இல்லைங்க, விஜய்க்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு இந்த தேர்தல். அவர் என்ன நினைச்சாரு, திமுக இருக்கிற ஒரு கட்டமைப்பு, திமுக இருக்கிற ஒரு பணபலம், ஆட்சி பலம், அதிகாரிகளோட ஒரு இதெல்லாம் இருந்தோம், இவ்வளோ டாமினேஷன் இருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு நம்மளை விஜய் அடிச்சுட்டு போயிட்டார். விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு பர்சனல் ரைவல்ரி, அது கிளியராக தெரியுது. அது அந்த அதாவது திரைப்பட உலகத்திலேருந்து அரசியலாக நமக்கு தெரியாது, ஏதோ பர்சனலாக இருக்குது அவங்களுக்குள்ள.
அதுல இவர் வந்து ஜெயிச்சு வந்ததில் இவரால் தாங்க முடியல. இவ்வளோ பெரிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் இவ்வளோ 108 107 இடங்களை கைப்பற்றி வந்துருச்சு, எப்படி வந்தது இது? அது நம்ப முடியல. அதே நேரத்தில் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு பட்சத்தில் அப்போ விஜய் கட்சிக்கு மெஜாரிட்டி கிராஸ் பண்ணுறதுக்கு பார்ட்டிஸ் தேவை. அப்போ இவங்க என்ன நினைச்சாங்க, சரி நம்ம கூட்டணி இருக்கிற கட்சிகள் ஹெல்ப் கொடுக்கணும், நம்ம இவங்கள சரி கொஞ்சம் இப்போ அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சிட்டு வேணும்போது விட்ரா பண்ணிக்கலாம்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. திமுகவோட முதல் பிளான். அப்போ யாரெல்லாம் அப்ரோச் பண்ணாங்க? ஏன்னா அப்போது இந்த 8 பேர். இதில் முதல் அதிர்ச்சி என்னன்னா, காங்கிரஸ் டப்புன்னு குதிச்சுட்டான். அதாவது 28 சீட்டை வாங்கி 27 சீட்டை வாங்கின பிறகு அதில் அதுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வாங்கிட்டு டிஎம்கே சப்போர்ட்டில் ஜெயிச்ச 5 சீட்டு வாங்கிட்டு ராகுல் காந்தி டப்புன்னு அந்த பக்கம் போயிட்டார். அது அவங்களுக்கு தாங்கவே முடியல. ஏன்னா இந்த மாதிரி அரசியலில் திமுக எக்ஸ்பர்ட்டு, ஆனால் நம்மளே இவ்வளோ பாலிடிக்ஸ் காமிச்சிட்டார் ராகுல் காந்தி. அதை கத்தி குத்து சொல்லுங்க, பேக் ஸ்டாபிங் என்ன வேணா பேர் போட்டுக்கோங்க, மொத்தத்தில் என்ன அவங்க முந்திட்டாங்க. அந்த முந்தினத்துக்கு பின்னாடி சில இது இருக்குது, அது நமக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்தது இட ஒதுக்கீடை வச்சுட்டு, அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்து தான் ஆனோம் அப்படி ராகுல் காந்தி ஒரு பக்கம் சொல்ல, ஸ்டாலின், சிதம்பரம், கர்கே, பிரியங்க் கர்கே இவங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணி ஒரு ராகுல் காந்தி சைட்லைன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு சோனியாவோட ஒரு டீல் போடுற மாதிரி போட்டு, இந்தாங்க உங்களுக்கு போன தரத்தோட அதிகமாக தரோம், 27 சீட்டு தரோம், ஒரு ராஜ்யசபா தரோம் எல்லாம் சொல்லிக்கல ஏதோ பண்ணிட்டாங்க. ஆனால் ராகுலுக்கு அது பிடிக்கலை. ஜாயிண்ட் கேம்பெயினுக்கு போகல, ஒரு மேடையிலையும் ஏறல, ஒரு இடத்துல கூட ஸ்டாலினோட 5 ஆண்டு கால ஆட்சியை பற்றி பேசலை. ஆனால் ஓட்டு வாங்கினதும் ஆன்டி டிவிகே ஓட்டு, ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு இருந்தும் டப்புன்னு ஜாயிட்டாங்க. ஏன்னா அங்கே ஆல்ரெடி பேசியிருந்தாங்க பிரவீன் சக்கரவர்த்தி, நம்ம மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, இவங்க எல்லாரும் ராகுல் காந்தி சொல்கிறதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ தனிநபர்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள், மீடியாவில் அந்த மாதிரி பண்ணப்பட்டது, திமுக தரப்புலேருந்து அந்த மாதிரி சொல்லப்பட்டது. எங்கள் உறவு ரொம்ப இந்த உறவு, இவங்க தனிப்பட்ட நபர்களோட கருத்து அப்படி இப்படி. நாங்கள் கடைசியில் தனிப்பட்ட நபர் இல்லை, ராகுல் நினைப்பதான் இவர்கள் எதிரொலித்து கொண்டிருந்தார்கள், அது கிளியர். இந்த மாதிரி இதுக்கப்புறம் இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த பிறகு எப்போ விஜய் தரப்பிலிருந்து இந்த கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சோம், அதாவது காங்கிரஸை தவிர்த்து விசிகே, ஐயுஎம்எல், 2 இடதுசாரி கட்சிகள், இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுதே திமுகவுக்கு சரி இவங்க கொடுக்கட்ட சப்போர்ட், அதை நம்ம சுட்டி சுட்டி காமிக்கலாம், அதை காமிச்சிட்டே இருந்தாங்க. இதற்கு முன்பாக ஒன்று என்ன தயார் பண்ணார் உதயநிதி, எப்படியாவது விஜயை தடுக்கணும். அது தடுக்கிறதுக்கு என்ன வழி? சரி இபிஎஸ்ஏ சிஎம் ஆக்கினா என்ன, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வெறி உணவில் இருக்கும்பொழுது ஒரு இதில் வரக்கூடாது விஜய், அப்படி இருக்கும்போது இந்த ஐடியாஸ் எல்லாம் வருது. ஆனால் அதில் திமுகலே எதிர்ப்பு. இப்போ கனிமொழி மாதிரி தலைவர்கள்லாம் இதை எதிர்த்தாங்க. இது என்னது, இது சூசைட் ஆகிடும், அராக்கிரி. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, என்னெல்லாமோ ட்ரை பண்ணாங்க, திருமாவளவன் முதல்வர் ஆக்குறேன்னு கூட ஒரு ப்ரொப்போசல் போட்டாங்க. இப்போ அந்த ப்ரொப்போசல்லாம் உண்மைதான், ஏன்னா அவரை ஒரு விதத்தில் ஒத்துட்டு இருக்காரு. இடதுசாரி கட்சிகளும் வாய் வழியாக ஒத்துட்டாங்க, எம்ஏ பேபியை ஒத்துட்டார். அப்புறம் இல்லை அதெல்லாம் இல்லைன்னாங்க. பட் இந்த ப்ரொப்போசல்லாம் பேசப்பட்டது. இதுக்கு பிறகு என்ன விஷயம், நான் ஒரு பெரிய விஷயம் கேள்விப்பட்டேன். என்னன்னா சேத்துராமன், ராகுல் காந்தி தான் விஜய்கிட்ட சொன்னாராம், நாங்கள் 5 பேர் வந்துடுறோம், முதல்ல நாங்கள் வந்துட்டீங்கன்னா இவங்களாலும் வந்துருவாங்கன்னு. ராகுல் காந்தி அட்வைஸில் தான் இது நடந்திருக்கு. அது முள்ள புரியுறது, மெதுவாக மெதுவாக புரியும் சொல்லுவாங்களே, இப்போ அப்போதான் புரியுது. ஓ இது காங்கிரஸே போட்ட இதுதான், இது கான்ஸ்பிரசி. நாங்கள் வந்துடுவோம், 5 பேர் சேர்த்துட்டு அவங்களும் வந்துடுவாங்க. அதில் கொஞ்சம் குழப்பம் ஆச்சு. ஏன்னா ஆளுநர் சொன்னார், நீங்கள் சிங்கிள் பார்ட்டியாக வந்தால் நான் முதல்ல கூப்பிட்ருப்பேன், நீங்கள் ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸாக வரீங்கன்னா எல்லாட்டேருந்து லெட்டர் வேணும்னு. அது ஒரு நல்ல காரியம் பண்ணார் கவர்னர் இவங்களுக்கு, விஜய்க்கு லெட்டர் இருக்கே, எல்லோரும் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னங்க சுட்டி சுட்டி காமிச்சாங்க, எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஆதரவில் தான் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, எங்கள் தயவில் இருக்கீங்கன்னு. அது ஒரு விதம் மாறி போச்சு. எப்போ இடதுசாரி கட்சிகளை தவிர்த்து
ஐயுமெல்லும் சரி நம்ம விசிகேவும் சரி சேர்றட்டாங்க. 2 அமைச்சர்கள் அங்க போன பிறகு இவங்களுக்கு இன்னும் ஒரு ஏமாற்றம். இவங்களும் போயிட்டாங்களே. ஸோ இவங்க மேல தாக்க ஆரம்பிச்சாங்க. ஏறி ஏணி ஏறி ஏணி எங்களை தள்ளி விட்டுடுத்து அப்படி இப்படின்ட்டு. ஏணினா நம்ம ஐயுஎம்எல். அப்புறம் சிறுத்தை. என்னெல்லாமோ சொன்னார் ராசா. அப்புறம் இந்த தென்னை மரம் வந்து அந்த பக்கம் சாஞ்சிருச்சு, தேநீர் அந்த பக்கம் விழுறது. அது ஒரு சர்ச்சையாகி இப்போ அவர் மேலே வழக்கெல்லாம் தொடரணுங்கிறாங்க. அவர் வந்து நம்ம தாய் குலத்து மேலே ஒரு இது பண்ணியிருக்காரு, ஒரு விமன் மேலே ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணியிருக்காருலாம் குற்றச்சாட்டு. ஸோ இந்த மாதிரி இதில் பார்க்கும்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல திமுகக்கு எதிர்காலம் இருட்டு போகிற மாதிரி இருக்குது. காரணம் மக்கள் 5 ஆண்டு பாருங்க. எப்போதுமே சேத்துராமன், ஒரு எலெக்ஷன்ல தொங்கு சபை வந்தாலே என்ன அர்த்தம்? ஆட்சி பண்ணின கட்சிக்கு எதிர்த்துன்னு அர்த்தம். ஒரு ஹங் ஹவுஸ் இஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் த அவுட் கோயிங் கவர்மெண்ட். அதை நீங்க வந்து எங்களுக்கும் இவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சுன்னு சொல்ல முடியாது. 1996 பாருங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா காங்கிரஸ் வந்தது, நரசிம்மராவ் பிரதமராக இருந்து சந்திச்ச தேர்தலில். பட் நரசிம்மராவ் என்ன சொன்னாரு? காங்கிரஸுக்கு மேண்டேட் வரல, ஸோ வி வில் சப்போர்ட் எனி அதர் பார்ட்டி 96. அண்ட் வி வில் கிவ் அவுட் சைட் சப்போர்ட். நாங்கள் அப்படி தான் பார்த்தீங்கன்னா முதல்ல தேவகவுடா பிரதமர் ஆனார். அப்புறம் தேவகவுடாவுக்கு சீதாராம் கேசரிக்கு பிரச்சனை வந்த பிறகு ஐக்கிய குஜரால் ஆனார். அது ஜாஸ்தி நாள் ஓடலை, ஏன்னா ஜெயின் கமிஷன் வந்தது, டிஎம்கே சப்போர்ட் விட்ரா பண்ணுறேன்னாரு. இவர் ரெசிக்னேஷன் பண்ணிட்டார் குஜராத்தில். தேர்தல் வந்துச்சு. அதில் 98 நடந்த தேர்தலில் வாஜ்பாய் பிரதமர் ஆனார். அது ஒரு கூட்டாட்சி பீரியட், இது கோலிஷன் எரா. இப்போ இருக்கிற சூழ்நிலை பாருங்க, திமுக வந்து தனித்து போட்டியிட வருடங்கள் ஆயிடுச்சு. ஒரு கூட்டணியில தான் போட்டி போட்டிருக்காங்க. இப்போ இந்த கூட்டணியில் இந்த மாற்றங்கள் வந்த பிறகு, இப்போ தன் அலையன்ஸ் எல்லாம் அங்கே போன பிறகு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கிடையே இதுவும் சொல்லிட்டாரு, ஸ்டாலின் முடிவு எடுத்துட்டாரு, வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போகும். சொல்கிறது ஈஸி, ஆனால் எப்படி இன்னொரு பக்கம் பலமாக இருக்குது. உள்ள அமைச்சரானவங்க யாரும் விட போகிறதுக்கு வரல. இன்னொரு சட்டசபை தேர்தல் எதிர்பார்க்கல. ஸோ ஈஸியாக அடுத்து ஒரு ஆண்டு காலத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அரசியல் சேலஞ்சஸ் இருக்கும் முதல்வர் விஜய்க்கு. ஆனால் அது எந்த விதமாக திமுகவுக்கு லாபத்தை தராது. ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக மக்கள் நினைக்க மாட்டாங்க திமுக ஆட்சியே நல்லா இருந்தது, நினைக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தள்ளிட்டாங்க. திருப்பி எழுதுக்கிறது கஷ்டம். அண்ட் அது எழுதிட்டாலும் உதயநிதியால் அதை எழுப்ப முடியாது, தானே எழுதுக்கிறது கஷ்டம். பட் அதே நேரத்தில் பணம்பெல்லாம் இருக்குது, இன்னும் சில அதிகாரிகளோட இது இருக்குது. ஸோ கட்டாயமாக ஒரு எதிர்கட்சி முறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அது எல்லாமே செல்ஃப் டிஃபிட்டிங்காக இருக்கும். அதை விஜய் ஓவர் கம் பண்ணிட்டு போனார்னா இவங்களுக்கு கஷ்டமாக போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது விஜய்க்கு பாருங்க ஈஸி கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூரில் சம்பவம் எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்க, ஒரு பாலியல் தொல்லை சம்பவம். ஏன்னா திருப்பி நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்க, நீங்கள் வந்தப்புறம் ஒன்றா அது பெண் படை எங்கே போச்செல்லாம் கேட்குறாங்க, சிங்கப்படை எங்கன்னு கேள்வி வருது. இது வரும். ஆனால் ஒன்றே இப்போதைக்கு மக்கள் நினைப்பது என்னன்னா, விஜய் தலைமையில் வந்திருக்கிற ஆட்சி கட்டாயமாக ஒரு ஆனஸ்டாக முயற்சி பண்ணுவாங்க மாற்றத்தை கொண்டு வரதுக்கு. அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் ஏன் 1 வருடம் கொடுப்பாங்க. அதில் ஆட்சி இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து திமுகக்கு இல்லை, அவங்க இந்த விஜய் எடுத்த கட்சிகள் எல்லாருக்குமே கிரைசிஸ் தான் இருக்குது முன்னாடி.